என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. பாஜகவின் பாசிசத்தன்மை ஒரு குறிப்பிட்ட கலைஞனை மிரட்டவும் பொங்கல் பண்டிகை காலத்தில் அது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணி பாஜக அரசு செய்து பொங்கல் முடியலாம். ஆனால் இந்த படம் விஜய் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ ஜனங்களுக்கும் அவர் ரசிகர் அன்றைக்கி தான் பொங்கல். அதான் நடக்க போகுது. பராசக்தி கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூலாக சர்டிஃபிகேட் வாங்கிச்சு. அது அந்த மாய்மாலம் என்ன? டாஸ்மாக் இடி ரைடு நின்று போச்சு, அந்த மாய்மாலம் தானே இதுலேயும். விஜய் சொன்ன மாதிரி பாசிசமும் பாயாசமும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுதா? ஏன் ஒரு தமிழ் படத்துக்கு நீங்கள் விஜய் படத்தை விட்டுருங்க, வேறு ஒரு தமிழ் சினிமாவில் பாஜக இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுது, திட்டமிட்டு பண்ணுது. ஆனால் இதை எதிர்த்து கண்டிக்க உங்களுக்கு நான் எழலை. அதுக்கு பதிலாக விஜய்க்கு இந்த நெருக்கடி இந்த சிக்கலை நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போ உங்கள் பாசிச எதிர்ப்பு எல்லாம் ஃபனால் ஆகிடுச்சு. நாங்கள் தான் பெரியாரின் சீடர்கள், இங்கே மாடல் தான் பாஜகவை உள்ளே விழாமல் தடுத்துட்ருக்குதுன்னு இது வரைக்கும் வாய்க்கிழியே பேசிகிட்டு இருக்காங்களே திமுக கூட்டணி திமுகலாம். அவங்களாம் ஏன் இப்போ திடீர்னு ஊமையாயிட்டாங்க? எதுக்காக அவங்க இந்த பாஜகவின் அப்பட்டமான அயோக்கியத்தனமான இந்த ஒரு முயற்சியை எதிர்த்து அப்படி குரல் கூட கொடுக்கல? அதாவது சென்சார் போர்டு கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி நம்ப வச்சு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை, அப்போ இதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் அந்த அம்மா அவங்க பாராட்டுக்குரியவர் அந்த நீதி அரசர் ரொம்ப தைரியமாக துணிச்சலோடு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதில் அவுட் அண்ட் அவுட் அரசியல் தாங்க. அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அப்பியர் ஆக போகிறாராம். ஏன்னா இது ரொம்ப தேசம் சார்ந்த ஒரு பிரச்சனை, இந்த தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கிற பிரச்சனை, ஆட்சிக்கே ஆபத்து, ஆட்சி கவுந்துருமான்னு தெரியாது. என்னங்க அக்கிரமமாக இருக்குது, அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குதுன்றதுக்காக பாஜக இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம். ஏன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் விஜய்ஸ் ரிலக்டன்ஸ் டு ஜாயின் தம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். ஜனநாயகம் திரைப்படம் போஸ்ட்போன் ஆகி இன்னுமே சென்சார் சிக்கலில் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நம்ம அரசியல் பார்வையாளர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட சிறப்பு நேர்காணலில் கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஜனநாயகம் திரைப்படம், அதை ஒட்டி ரிலீஸ் ஆகக்கூடிய போஸ்ட்போன்மெண்ட், அதை ஒட்டி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சென்சார் இஷ்யூஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு இந்த ஜனநாயகன் போஸ்ட்போன்ட் விஷயமாகவும் தள்ளி போகிறது விஷயமாகவும் சென்சார் கொடுக்காமல் இருக்கிறதும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக 2-3 பேர் போட்டால் ஒன்றும் தெரியாது சார். கிட்டத்தட்ட காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நபர்களுமே ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. உண்மையிலே இது படத்துக்காண்டி மட்டும்தானா இல்லை அரசியல் காரணங்கள் இருக்குமா சார்? காங்கிரஸ் ஒரு 100 வருஷமான கட்சி. இந்த கட்சி இந்தியாவில் மதவாதத்தை எதிர்த்தோம், மதவெறியை எதிர்த்தோம். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதன் முதல் கட்சியான ஜனசங்கம், இதையெல்லாம் ஊசலாட்டம் இல்லாமல் இன்று வரையில் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சினா அரசியல் கட்சியில் காங்கிரஸை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கும் பாஜகவின் பாசிசத்தன்மை ஒரு குறிப்பிட்ட கலைஞனை மிரட்டவும், ஒரு குறிப்பிட்ட கலைப்படைப்பை தடுத்து நிறுத்தவும், பொங்கல் பண்டிகை காலத்தில் அது வந்துடக்கூடாது, அதனுடைய ரிலீஸ் தேதியை திட்டமிட்டு இழுத்தடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு வேலையை மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணி இன்றைக்கி மத்தியில் ஆளக்கூடிய அரசு பாஜக அரசு செய்து, அதை எதிர்க்க வேண்டியது பாஜக சித்தாந்தத்தை எதிர்ப்பவர்கள் அனைவரினுடைய கடமை தானே. காங்கிரஸ் இந்த கடமையிலேருந்து எப்போவுமே தவறியது கிடையாது. அவர் யார், அவர் குலங்கோத்திரம் என்ன, பாதிக்கப்பட்டவர் எந்த கட்சி, நமக்கு ஆதரவு கொடுப்பாரா, நமக்கு எதிராளியா, இதெல்லாம் காங்கிரஸ் ஒருபோதும் பார்த்ததில்லை.
அதனால தான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ காங்கிரஸ் பயங்கர ஆதரவு கொடுக்குறாங்கன்றாங்க. ஆதரவில் எதுவும் பயங்கர ஆதரவு இல்லை, கம்ப்ளீட் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆச்சா, இப்போ நேற்று பிரவீன் சக்கரவர்த்தின்னு இருக்கார் இல்லையா, காங்கிரஸில் ஒரு நிர்வாகி, அவர் ட்விட்டரில் பார்த்தேன் நான். அவர் ராகுல் காந்தியுடைய பழைய ஒரு ட்விட்டர் பதிவை ஷேர் பண்ணியிருந்தார். அது எதை பற்றினா, மெர்சல் படத்துக்கு மோடி அரசாங்கம் இதே மாதிரி பிரச்சனை பண்ணப்போ அதை எதிர்த்து இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டை போர் தொடுக்காதீங்க அப்படின்னு மோடியை எச்சரிக்கிறாரு ராகுல் காந்தி. அப்போ விஜய் கட்சியே ஆரம்பிக்கலை இல்லையா, இவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கன்சர்ன் கிடையாதுங்க. அவங்களுக்கு இந்த ஃபேசிஸ்ட் டெண்டன்சிஸ் எப்போ எங்கே தலை தூக்குனாலும், எந்த வடிவத்தில் அது வந்தாலும் அதை எதிர்க்கிறது, அதற்காக சண்டை போடுறது, அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கை கொடுக்கறது, குரல் எழுப்புவது, இது காங்கிரஸ் கட்சியினுடைய வாடிக்கையான ஒரு கடமையாகத்தான் நான் பார்க்குறேன். இதில் எதுவும் உள்நோக்கமோ உள்ளர்த்தமோ தேர்தல் ஆதாய கணக்குகளோ இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஆச்சா, ஆனால் இந்த கேள்வியை நான் இன்னொன்று கேட்குறேன். நாங்கள் தான் பாஜகவுக்கு எதிர்ப்பாளர்கள், நாங்கள் தான் அப்படி நிறுத்திட்டுருக்குறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாமல், நாங்கள் தான் பெரியாரின் சீடர்கள், இங்கே மாடல் தான் பாஜகவை உள்ளே விழாமல் தடுத்துட்ருக்குதுன்னு இது வரைக்கும் வாய்க்கிழியே பேசிகிட்டு இருக்காங்களே திமுக கூட்டணி, திமுகலாம். அவங்களாம் ஏன் இப்போ திடீர்னு ஊமையாயிட்டாங்க? எதுக்காக அவங்க இந்த பாஜகவின் அப்பட்டமான அயோக்கியத்தனமான இந்த ஒரு முயற்சியை எதிர்த்து அப்படி குரல் கூட கொடுக்கல? வழக்கமாக திமுக தலைவர்கள் இந்நேரம் தமிழ்நாட்டுக்கு உள்ளே விடமாட்டோன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் ஒரு தமிழ் படத்துக்கு, நீங்கள் விஜய் படத்தை விட்டுருங்க, வேறு ஒரு தமிழ் சினிமாவில் பாஜக இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுது, திட்டமிட்டு பண்ணுது. ஆனால் இதை எதிர்த்து கண்டிக்க உங்களுக்கு நான் எழலை. அதுக்கு பதிலாக விஜய்க்கு இந்த நெருக்கடி, இந்த சிக்கலை நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போ உங்கள் பாசிச எதிர்ப்பு எல்லாம் ஃபனால் ஆகிடுச்சு. திருமாவளவன் எல்லாத்துக்கும் பேசுவார், எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுவார் அவர். ஆனால் ஏன் அவர் வாயை மூடி ஊமையாயிட்டார் 2 நாளாக? இது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு, கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இல்லையா? இப்போ அதாவது சென்சார் போர்டு கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லி நம்ப வச்சு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை கோர்ட்டில் கூட நேற்று அந்த அம்மா தீர்ப்பில், இன்றைக்கி காலையில் தீர்ப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறதுன்னு 29 டிசம்பரே முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் ஏன் 6 நாள் வரைக்கும் அதை அந்த கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணாமல் 5ஆம் தேதி ஏன் சொன்னீங்க? அப்போ இதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் அந்த அம்மா, அவங்க பாராட்டுக்குரியவர் அந்த நீதி அரசர், ரொம்ப தைரியமாக துணிச்சலோடு சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்டு அந்த அதிகாரி தவறு பண்ணிட்டார், அவர் கடமை தவறிட்டதால் நாங்கள் தலையிட்டு அதை செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கு, கொடுத்துருங்க யூஏ சர்டிஃபிகேட் 16+ன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்றைக்கி இதில் அவுட் அண்ட் அவுட் அரசியல் தாங்க. அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த கோர்ட்டில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க, கொடுத்து அடுத்த செகண்டே சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் போயிட்டு நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம், எங்களுக்கு பர்மிட் பண்ணோன்னு சென்சார் போர்டு சார்பாக வக்கீல்கள் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் வந்திருக்க தகவல், அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அப்பியர் ஆக போகிறாராம். ஏன்னா இது ரொம்ப தேசம் சார்ந்த ஒரு பிரச்சனை, இந்த தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கிற பிரச்சனை, ஆட்சிக்கே ஆபத்து, ஆட்சி கவுந்துருமான்னு தெரியாது. என்னங்க அக்கிரமமாக இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குதுன்றதுக்காக பாஜக இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம். ஏன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் விஜய்ஸ் ரிலக்டன்ஸ் டு ஜாயின் தம்னா திமுகவை ஒழித்து கட்ட நீ எங்கள் கூட வா, எங்களுக்கு உதவி செய், நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற விஜய் ஒத்துழைக்கணுமா? ஒத்துழைக்க மறுக்கிறாய், உனக்கு எவ்வளோ அகந்தை இருக்கும். எங்களை பார்த்தா பாம்பை கண்டால் படையே நடுங்குதுன்ற மாதிரி
எங்களை பார்த்தா எல்லாம் கட்சிக்காரனும் சலாம் போட்டுட்ருக்கான். எங்களைன்னா யார்? மோடி, அமித்ஷா. எங்களுடைய எல்லா விதமான அழைப்பையும் நிராகரிச்சுட்டு நீ தனியாக நிற்பியா? ஒரு எலெக்ஷனில் கூட இன்னும் நிற்கலை, ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லை. ஆனால் உனக்கு எங்களை மதிக்க மாட்டேன்னா உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த பாலிடிக்ஸ் பின்னால் இருக்குது. விஜய் ரெஃப்யூஸ் டு டோ த லைன் ஆஃப் பிஜேபி. டிஎம்கேவை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்றதுக்கு நான் துணை போக மாட்டேன். அப்படின்னா நானே ஒழிப்பேன். ஐ கேன் டூ இட் மை செல்ஃப். அதுதான் அவருடைய லைன். டிஎம்கே ஒழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி தான், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதை ஒழிக்கிறவன் சுத்தமானவனாக இருக்கணும்ல. ஆக இந்த திமுகவை ஒழிக்கணுன்றதுலேயே அதில் ஒரு கோட்பாடு வச்சுருக்கார் அவர். திமுக கிட்ட இருக்கிற ஊழல், அந்த நிர்வாக திறமை, மக்கள் விரோக்கோல் எல்லாத்தையும் தானே நீ வச்சுருக்க. உங்ககிட்ட எதுக்கு நான் வரணும்? உனக்கு எதுக்கு நான் உதவணும்? அவரது ரொம்ப சிம்பிளான பாலிட்டிக்ஸு. ஸோ அதனால் தங்களை அவமதித்து விட்டார், தங்களுடைய அழைப்பை நிராகரித்து விட்டார் அப்படின்ற ஆத்திரம், ஆணவம், அகங்காரம், அதன் காரணமாக அவருடைய கடைசி படத்தை இப்படி முடக்கி ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கி, இப்போ என்ன சொல்லுவாங்க, ரிவிஷன்னா அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஆக மொத்தம் இந்த பண்டிகை காலம்லாம் முடிஞ்சு போனோம். ஆனால் நடிகர் ஜெயம் ரவி சொன்ன மாதிரி தான், பொங்கல் முடியலாம், ஆனால் இந்த படம், விஜய் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ ஜனங்களுக்கும் அவர் ரசிகர் அன்றைக்கி தான் பொங்கல். அதான் நடக்க போகுது. அதனால் இது அரசு அதிகாரத்தை எந்த அளவுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக ஒருத்தங்க ஒரு கட்சி மிஸ்யூஸ் பண்ணோன்னுறதுக்கு இது ஒரு அப்பட்டமான உதாரணம். நீதிமன்ற தீர்ப்புலேயே அந்த அம்மா ரொம்ப சூசகமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப எங்களால் புரிஞ்சிக்க முடியல. சென்சார் போர்டுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு ஜஸ்டிஃபையே பண்ண முடியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ இதுக்கு ஒரு உள்நோக்கம் அவங்களால சொல்ல முடியாது. நீதி அரசரால் இது அரசு இந்த மாதிரி பண்ணுது, மிஸ்யூஸ் பண்ணுதுன்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லாருமே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஏதோ விஜய் ஏன் பேசலை, அவருக்கு அவரே அழுகணுமா? அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதே ஆட்கள், பார்த்திங்களா மற்றவங்களுக்கெல்லாம் வந்தால் சட்னி தக்காளி, இவர் வந்தால் ரத்தமா, இவர் வந்துட்டார் பார்த்திங்களா, இவர் பிரச்சனைக்கு வந்தவொன்னா அப்படின்னு பேசும் இதே வாய். இன்றைக்கி ஏன் பேசலைன்னு கேட்குற வாய். ஆனால் எனக்கு இது எல்லாத்துலேயும் விடுங்க, பராசக்தி கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்டு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூலாக சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அது அந்த மாய்மாலம் என்ன? டாஸ்மாக் இடி ரைடு நின்று போச்சு, அந்த மாய்மாலம் தானே இதுலேயும். ஆகவே இப்போ பாஜக எதிர்ப்பாளர்கள் யார் உண்மையாக விஜய் சொன்ன மாதிரி பாசிசமும் பாயாசமும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுதா? இப்போ நான் ஜனநாயகன் படம் வெற்றி பெறக்கூடாது, அதுக்கு சிக்கல் வரணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிறது பொலிட்டிக்கல். அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுவே ஒரு அரசியல் படம் தான். அது விஜயின் அரசியலை பேசுது. பார்த்தீங்கல்ல, பிரகாஷ்ராஜ் அரசியல்வாதியாக வராரு, இவர் சாட்டையை எடுத்துக்கிட்டு அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கடான்னா கொலை அடிக்கவும் கொள்ளை அடிக்கவும் கொலை செய்யவும் வரீங்களான்னு சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ரெய்லரில் இட் இஸ் கோயிங் டு பி அ பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குற படமாக தான் வரப்போகுது. அப்போ அந்த படம் ஹிட்டாகும், எல்லா பக்கமும் ஓடும். விஜய் இப்போ டூர் போயிருக்கிறது வெறும் 8 மாவட்டத்துக்கு தான் போயிருக்காரு இந்த 2 வருஷத்தில். 38 மாவட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில், ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் போயிடும். எல்லா இடத்துலையும் இது விஜய் கட்சிக்காக, விஜய்க்காக ஓட்டு கேட்க போகுது. அப்போ இந்த படம் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்றது பிஜேபி தெரியுது. அதனால தான் இது ட்ரபிள் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்திரக்காட்டுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி இப்போ 100 நாளைக்கு முன்னால் இது இம்பேக்ட் பண்ணுறது பரவாயில்லையா? இழுத்து பிடிச்சி 60 நாளுக்கு முன்னால் எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த படம் போனால் இன்னும் நல்லா இருக்குமே, இன்னும் இம்பேக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே மெமரி ஜனங்களுக்கு.
அதனால் யார் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விபரீதமான அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. சீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அது மாதிரி இந்த படத்துக்கு தடங்கள் முட்டுக்கட்டையை போட்டாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக விஜயனுடைய அரசியல் எழுச்சியை, அரசியல் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதில் திமுக சைலண்ட்டாக மகிழ்ச்சி அடையுதுன்றது மட்டும் அதனுடைய ரோல் இல்லை. அதனுடைய ரோல் 30% வேலை அதுவும் பண்ணுது. குறிப்பாக இந்த ரெட் ஜாயிண்ட் மூலமாக அந்த நிர்வாகிகள்லாம் தியேட்டர் ஓனர்ஸ்கிட்டலாம் பேசி, நீங்கள் ஏன் 80-20 ஷேர் வாங்குறீங்க விஜய் படத்துக்கு, நாங்கள் 60-40 வரைக்கும் தரோம் பராசக்திக்கு, நீங்கள் தேட்டர் கொடுங்கன்னு அவங்க இந்த ரீதியில் இவங்க இதை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் விஜய்க்கு எதிராக பாஜக அண்டு திமுக ரெண்டுமே ஒன்றா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, உணர முடியுது. இல்லைன்னா பாஜக அஸ்ஸாமில் என்ன பண்ணாலும் குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஓடுறார். ப்ரெஸ்காரங்க நேற்று அவர் கேட்குறாங்க, சார் இதை பற்றி என்னென்ன, துறையிலேருந்து வந்தாலே துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர், நான் தான் திராவிட மாடலுடைய அடுத்த வாரிசுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாள் ஓடுறார கமெண்ட்டே பண்ணாமல். ஏன் இது ஒரு பாஜக எதிர்ப்பு சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு தானே? ஏன்னா அவங்களுக்கு உள்ளூரை இது மகிழ்ச்சி. ஸோ பாஜக தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது நமக்கு எதிராக ரெய்டு பண்ணால் தப்பு கற்றலாம், மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணால் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக திமுகவும் எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்க. திமுக கூட்டணி தலைவர்கள் பாருங்கள், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாஜகவை எங்கேயாவது எதிர்த்து எதாவது இருக்குமான்னு பார்த்தேன். பாவம் கம்யூனிஸ்டுகள் நிலையை எண்ணி சிரிப்பதா அழுவதான்னு எனக்கு தெரியல. அப்போவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயை குறை சொல்கிறாரு. விஜய் ஏன் பாஜக நீயே எதிர்க்கலையா, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லி போர்டு வச்சிட்ருக்கிற சிபிஐ சிபிஎம் கட்சிகளே ஃபாசிஸ்ட்டு இந்த அட்டாக்கை ஆன் ஃபில்மு மீடியா நீங்களே வாயை மூடிட்டு விஜய் எதிர்த்துட்ருக்கீங்க. விஜயை விமர்சனம் பண்ண வேண்டிய நேரமாக இது. ஸோ திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் உண்மையான பாஜக எதிர்ப்பாளர்கள் அல்ல என்பது தெளிவாகி இருக்கிறது. காங்கிரஸ் அது தன்னுடைய வரலாற்று கடமையை செய்துவிட்டது. விஜய் இந்த நிர்பந்தத்தையும் இந்த தடங்கல்களையும் அவர் தீரமுடன் அமைதியாக இருக்கார். அவர் ஒன்றும் அசைஞ்சு கொடுக்கலையா. ஆக்சுவலாக இன்றைக்கி பொறுப்பாளர்கள்லாம் தேர்தல் அறிக்கை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சார். இவ்வளோ பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் கட்சியால் பார்த்து அவர் தான் சினிமா விட்டாருங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்ட்டாரு. படம் நடித்து கொடுத்ததோட அவ்வளோதான், நடித்து கொடுத்துட்டாரு. ப்ரொமோஷனுக்கு இசை விழாவுக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் கடமை முடிஞ்சுது. ஏன்னா அவர் பொழுது இன்றைக்கி அதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்க்க வேண்டியது தான், கேஸ் நடத்துறது அவங்க, அவ்வளோதான். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காருங்க. அவர் இனி தமிழ் மக்களுக்கான சேவையில் தான் இருக்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி.